குளியல் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஷர்மிளா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கான வ்ளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நிறைய யூஸ்ஃபுல் விஷயத்தோடு வந்திருக்கேன். லாஸ்ட் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா எங்களோட என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி 15 இயர்ஸ்ன்றதுனால நான் ஒரு குட்டி ரிங்கை வந்து என்னோட ஒரு சேவிங்ஸால் அவரோட அமௌண்ட் எதுவுமே இல்லாமல் நானே சேவ் பண்ண அமௌண்ட்டில் வாங்கின பொருள். ஸோ அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ நிறைய பேர் அது எந்த மாதிரி டிசைன்லாம் கேட்டிருந்தீங்க, டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. இப்போது அதே ரிங்கை நான் வாங்கியிருந்தேன்னா 40,000 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கியிருக்கணும். ஆக்சுவலாக இப்போ அந்த வர்த்துக்கு வந்து இது ரொம்ப நல்ல ஒரு டீலில் இப்போ ரொம்ப அழகாக சீட்டு போட்டு நம்ம வாங்கினதுனால நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சேவிங் ஆச்சு. அது டீட்டெயிலாக நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்னையே பெருமையாக நினச்சிக்கணுங்க. இந்த 50 ரூபா நான் ஸ்டார்ட் பண்ண சேவிங்ஸாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ் கூட பார்த்துருப்பீங்க, அக்ஷய திருதிக்காக நான் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து சில பேர் வெரி குட் சொன்னாங்க, சில பேர் கலாச்சாங்க. என்னங்க 50 ரூபாயில் என்னங்க வாங்கிட போகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 50 ரூபா ஒரு நாளைக்கு நம்ம எடுத்து வைக்கிற மூலமாக ஒரு ரிங்கை வாங்க முடியும், ஒரு சின்ன கம்பல் வாங்க முடியும், ஒரு சின்ன மூக்குத்தி வாங்க முடியும் அப்படின்றது இந்த கோல்டு ரேட் ஏறின டைம் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டான அந்த 10 months கேப்பு. ஏன்னா இதை நான் லாஸ்ட்டு மேல ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஆனிவர்சரி வந்து 15th இயருன்றதுனால ஸோ நம்ம ஏதாவது ஒரு கிஃப்டாக இருக்க பண்ணணுன்ட்டு நானே சேவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. மனசுக்குள்ளே நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா சில விஷயங்கள் நான் வச்சுருப்பேன். எல்லாமே வீட்டில் சொல்ல முடியாது இல்லைங்க. ஸோ சில விஷயம் வந்து சேவிங் நான் சொல்லுவேன். நான் எப்படி எடுத்து வைக்கிறேன், என்ன பண்ணுறது நான் ஷேர் பண்ணுவேன். உங்களால் முடியும் 50 ரூபான்ட்டு இல்லை 100 ரூபா முடியுமா கூட எடுத்து வைங்க. 10 ரூபா தான் முடியும் கூட எடுத்து வச்சு நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 1 இயரில் என் கூட சேர்ந்து நீங்களும் செஞ்சுருப்பீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட்லேயும் மெசேஜ்லேயும், அக்கா உங்களை மாதிரி நான் சேவ் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அதுவே எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் ஆகிடுச்சு. ஸோ பேசிக்காக நான் இது ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா 50 ரூபா தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 9,000 ரூபாய் மேலே நான் ஆரம்பிக்கும் போது கோல்டு ரேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா 14,000 ரூபாய் தொட்டிருக்கு. 15K வந்துருச்சு. இன்றைக்கி நான் வீடியோ எடிட் பண்ணும் போதே அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. டேக்ஸ் எல்லாம் சேர்த்தா 15,000க்கு மேலே தான் 22 கேரட் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ டபுள் மடங்கு ஆயிருக்கு. இது வந்து நான் கோல்டு வாங்க ஆரம்பித்த டைம் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் தான். நானாக ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணேன். ஒரு தெளிவு வரும் இல்லை, ஒரு ஏஜில் நம்ம சேர்த்து வைக்கணும் குழந்தைங்களுக்குன்ட்டு. அப்போவே 5,000 ரூபாய் 3 மடங்கு ஆயிருக்கு. ஸோ குட்டி குட்டியாக பொருட்களுங்க. நாங்கள் எந்த சப்போர்ட்டுமே நான் எடுக்காமல், முக்கியமாக என் ஹஸ்பண்டோட இன்கமும் எதுவுமே இல்லாமல் என்னோட சேலரி, என்னோட சேவிங்ஸ்ன்ற மாதிரி தான் நான் பண்ணணும்னு நினச்சேன். குட்டியாக அழகாக காயின்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஒரு சேஃப்டி கொஞ்சம் அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போனேங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கார்டு டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணியே ஆகணும். ரொம்ப அழகாக எனக்கு கார்டுலேயே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக பிரித்து காமிச்சாங்க. ஒவ்வொரு மாதமும் கட்டும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 மில்லி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 224லேருந்து 218 ஆச்சு, 215 ஆச்சு. அப்புறம் 200 வரலை. ஏன்னா 10,000 தொட்டுச்சுங்க. பயங்கர ரெக்கார்டு அதெல்லாம். ஜஸ்ட் ஒரு 5 monthsல 10,000 ரூபாய் தொட்டுச்சு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. இந்த கார்டு எனக்கு அவ்வளோ ஒரு மெமரிஸ் கொடுக்குற கார்டு இது. அப்புறம் 11Kக்கு பார்த்தீங்கன்னா 179, 178, 12,000 ரூபாய் தொட்டுச்சு. இப்போ டப்புன்னு இந்த இந்த டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி இந்த 3 மாதத்தில் நீங்கள் ரேட் பார்த்தீங்கன்னா 12,320 இருந்தது பாருங்கள் ஜனவரியில். டப்புன்னு இந்த ஃபெப்ரவரி வரும்போது நான் 14th அன்னைக்கு போய் கடைசி கார்டு பேமெண்ட் போட்டேன். 2,000 ரூபாய் வேறு லெவலில் ஏறி போச்சு. ஸோ நான் யோசித்தேன், இன்னொரு 1 month இருக்குது. ஆனால் அப்போ வாங்குறத விட இப்போ நம்ம பிளான் பண்ணி வாங்கினா தான் அதுக்கான ஒர்த் இருக்குன்றதுனால இப்போ நான் அழகாக போனேன். 10 monthsல பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. ஜிஆர்டியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா 18% உங்களுக்கு வெக்ஸேஜ் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பிளான் பண்ணிட்டேன்னா, இந்த சிட்டை விட நம்ம இன்ஸ்டா கோல்டு மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா அதில் வந்து உங்களுக்கு டெய்லி ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிகிட்டே வரலாம் 1 இயருக்கு. ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. வேறு எந்த சிட்டுமே நான் கண்டினியூ பண்ணலை. இந்த ரிங்கு வாங்கினதோடு நான் அதை முடிச்சுட்டு தான் வந்தேன். இல்லைங்க, இந்த சிட்டும் கோல்டும் நம்மளுக்கு எங்கெங்கே செட் ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற சில பேர் இருப்பாங்க. எல்லாராலையும் 500லாம் சேர்த்து வைக்க முடியாது, 50 ருபீஸ் சேர்த்து வைக்க முடியாது. நான் காமிக்கிற சில்வர் காயின்ஸை குட்டியாக சேர்த்து வச்சு வாங்கி வைங்க. நான் சில்வர் காயின் உங்களை ஸ்டார்ட் பண்ணி வாங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 70 ரூபாங்க. நான் சுவாமி சிலைகள் பூஜைலாம்
பண்ணும்போதெல்லாம் காமிப்பேன். அப்போ வெறும் ரூ. 70 தான் எனக்கு ஆரம்பித்து நல்லா ஞாபகம் இருக்குது. 100 ஆச்சு, டப்புன்னு 200 ஆச்சு, டப்பு டிப்புன்னு இந்த தீபாவளி முடிச்சு பொங்கல் டைமில் 300 போச்சு, 400 போச்சு, திரும்ப 300லே நிற்கிது. ஸோ எனக்கு 3 மடங்கு லாபம் தான். ஸோ எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அது ஏற தான் செய்யும். பெரிய லெவலில் ஏறலனாலும் ஓரளவுக்கு நமக்கு சேர்த்து வைக்கிறதுக்கான அமௌண்ட்டை நீங்கள் குட்டி குட்டியாக சேவ் பண்ணிட்டு வாங்க. 10 கிராம் 5 கிராமாக வாங்கிட்டு வாங்க. சரி போகட்டுங்க, இனிமேல் நம்மளுக்கு போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்லலாம் எனக்கு மெசேஜ் போட்டிங்க, அக்கா பாதிலேயே ஸ்டாப் பண்ணிட்டேங்க்கா, உங்கள் கூட ஸ்டார்ட் பண்ணேன். சில பேர் வந்து அழகாக முடிக்க போகிறேங்க்கா, எனக்கு அடுத்த மாதம் முடியலாம் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி போட்டோம், பண்ண முடியாதவங்க இனிமே வந்து அக்ஷய திருதிக்கு நம்ம பிளான் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த 60 நாளைக்கானது நீங்கள் பண்ணுங்கள். ஃபெப்ரவரியிலேயே பார்த்தீங்கன்னா 9 டேஸ்க்கு மேலே போயிடுச்சு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இப்போ ஒரு 10 டேஸ் போட்டு விட்டுருங்க. ஒரு 50 டேஸ் இருக்குல்ல, 60 நாளைக்கானது 50 டேஸ் இருக்குது. நீங்கள் 50 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே ஒரு அமௌண்ட் வரும். ஒரு 100 மில்லிகிராம் கூட காயின் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாங்க. ஒரு வெள்ளி கூட ஒரு 10 கிராமில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக பிளான் பண்ண முடியும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த கோல்டு ரிங்காக இருக்கட்டும், இந்த காயின்ஸ் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், சிட்டெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க, சேவிங்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சது, பிடிச்சிருக்கு இந்த விலாக்னா மறக்காமல் எல்லோ கலர் ஹார்ட்டினா கொடுத்துருங்க. ஸோ இப்போ ரிங் என்ன வாங்கிட்டு வந்துருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் காமிக்க தான் போகிறேன். எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் நான் எப்போவுமே சொல்கிறது தான், சின்ன பொருள் ஒரு குட்டி புது பென் வாங்கினா கூட என் குழந்தைங்கள வந்து பூஜை ரூமில் வைக்க சொல்லுவேன். அதுக்கான பாசிட்டிவிட்டி. பெண்ணுக்கே நம்மளோட வேல்யூ கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய பொருள் வாங்குகிறோம், பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு குழந்தைங்க கிட்ட தான் முதல்ல காமிச்சேன்னா அவங்க அவ்வளோ சந்தோஷமாக அவங்களோட சேவிங்க்கான சில்வர்தும் பார்த்துட்டு இருந்தாங்க, ப்ளஸ் ரிங்கும் அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நகை மேலே ஏன் இவ்வளோ க்ரேஸ் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா இந்த வீடு வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கனவு, ஏதாவது ஒரு சொந்த வீடு இருக்கணும் நமக்குன்ட்டு. ஏன்னா ஹஸ்பண்ட் சைடும் வீடு எல்லாமே இருக்குது, எங்கள் அம்மா வீடு பக்கமும் வீடு எல்லாமே இருக்குது. அது அம்மா வீடு ஆகிடும், அதுவும் அவங்க ஹஸ்பண்டோட வீடு அவங்க பக்கம் வீடு ஆகிடும். ஆனால் நம்ம பேரில் ஒரு வீடு இருக்கணும்ல, நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும்லன்றது எல்லா மிடில் கிளாஸில் இருக்கிற ஒவ்வொரு ஒய்ஃபுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு தனி சந்தோஷம், ஒரு தனி ஒரு கர்வமே சொல்லலாங்க. அது ஒரு தனி ஒரு போல்டான வேர்டு தான். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் தான் நான் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து கோல்டெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் வீடு வாங்குகிற டைமில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து 20 பவுன் நகையை விற்று தான் இந்த வீட்டுக்கானது எல்லாமே நாங்கள் பேமெண்ட் பண்ணோம். ஸோ அதுக்கான பலன் வந்து இந்த லேண்ட் ரேட் இப்போ டபுள் மடங்கு ஏறி இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்கொயர் ஃபீட் வாங்கும்போது 4000 ரூபாங்க. இப்போ நம்ம நினச்சா இங்கே வாங்கவே முடியாது, 10,000 ரூபா போயிடுச்சு இதே நான் இருக்கிற ஏரியாவில். ஸோ அந்த கோல்டு பார்த்திங்கன்னா அப்போ இருக்கிற ரேட்டை விட இப்போ ஏறி இருக்குது தான். பட் சில டைம் ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் ஒரு பக்கம் வந்து நம்மளோட சொந்த வீடு, இது நம்ம வீடு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் நம்ம இருக்கோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு 100 மடங்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் ஆகிடும். ஸோ நம்ம திரும்ப வாங்கிடலாமே அப்படின்ற ஒரு கண்டினியூஸ் ஒர்க்கில் தான் இந்த 8 வருஷமாக சிறுக சேர்த்து வச்சு குட்டி ஒரு கம்பலாக இருக்கட்டும், ஒரு குட்டி நெக்லஸாக இருக்கட்டும், ஒரு காயினாக இருக்கட்டும், எது வாங்கினா உங்கள்கிட்ட நான் காமிச்சிக்கிட்டு தான் இருப்பேன் வீடியோவில். ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் குட்டியாக தான் நான் வாங்கினதுங்க. ஸோ அம்மா போட்டு நகைகள்லாம் நம்ம கொடுத்துட்டோமேன்ற ஒரு வருத்தம் எனக்கு இருந்தாலும் திரும்ப அதை நான் கஷ்டப்பட்டு முன்னேறி நான் கொஞ்சம் சேவ் பண்ணி காட் கிரேஸ் அந்த பாசிட்டிவ் வைப் சொல்கிறேன் பாருங்கள். சேவிங்ஸ்க்கான பவர் தான் என்னோட நான் எப்போவுமே நம்புவேன். வீடு, காரு, குழந்தைங்க, நகை, வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில்? இது போதாதா? அதை விட இதெல்லாம் நம்ம கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேங்க. நிறைய இருக்கணும், 100 பவுன் நகை இருந்துட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு 10 பவுன் வச்சுருந்தா கூட சந்தோஷமான வாழ்க்கையாக போயிடணும். நகையே இல்லைனா கூட குழந்தைங்களோட வாழ்கிற வாழ்க்கை, ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கிற வாழ்க்கை, சண்டை எந்த பிரச்சனைகளும் இல்லாத வாழ்க்கை பெரிய கிஃப்டடாக நான் நினைப்பேங்க. இப்படி வாழணும் அப்படி வாழணுன்ட்டு மற்றவங்கள பார்த்து போட்டி போடுறத விட நம்மளால் என்ன முடியுமோ அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. நிறைய வந்து லாஸ்ட் வீடியோட கிளிப்பிங்ஸே ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி போயிடுச்சு. நிறைய பேர் அதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நீங்கள் என்னக்கா கோல்டு இப்படி வாங்குறீங்க, ஏன் சொல்லுங்கள், என்ன பண்ணுங்கள். லாஸ்ட் ஷார்ட்ஸில் கூட நான் கிளிப்பிங்ஸ்லாம் போடும்போது கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கோல்டு பற்றிலாம். ஸோ எனக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது தனி ஒரு பூஸ்டப் ஆகிடுச்சு. ஸோ நான் என்னோடய செல்லக்குட்டி முருகர் எங்களோட பாலமுருகன் கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு அவருக்கு ரிங்கு போடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் வந்து குட்டியாக வந்து கொஞ்சம் ஃபிலிமியாக தான் இருக்கும். ஆனால் என்னோடய மூமெண்ட்டில் நான் என் ஹஸ்பண்டுக்கு போடாமல் வேறு யாருக்கு போட போகிறேன்? ஸோ அதெல்லாம் வந்து குட்டியான மெமரிஸ் தானேன்ட்டு குழந்தைங்க சிரிச்சு மம்மி இப்படி எடுங்க, அப்படி நில்லுங்க, இப்படி திரும்புங்கன்ட்டு அழகாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது கிடைக்குமா நமக்கு? 15 இயர்ஸ் முன்னாடி ரிங்கு போட்டிருந்தா அந்த குழந்தைங்க நம்மளை பார்த்துருப்பாங்களா? அதெல்லாம் பாசிபிளே கிடையாது தான். அவங்க தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் எப்போ ரிங்கு போட்டிங்க, நாங்கள் இல்லவே இல்லையா அப்படிலாம் கேட்பாங்க.
அப்போ நீங்கள் பிறக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போது வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கான டே. ஸோ ஆக்சுவலாக அந்த ஜிஆர்டி பாக்ஸ் நார்மல் தானே கொடுப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற அந்த சேல்ஸ் பர்சன் ரொம்ப அழகாக வந்து 15th ஆனிவர்சரி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு நான் உங்களுக்கு வேறு கிஃப்ட் என்னால் முடிஞ்சது நான் கொடுக்குறேன்ட்டு அழகாக அந்த ஹார்ட் பாக்ஸை வந்து எடுத்து கொடுத்தாரு. க்யூட்டாக இருந்ததுங்க. நல்ல ஒரு மெமரியான ஒரு பாக்ஸ் மாதிரி தான் அது ஃபீல் ஆகிடுச்சு. நல்லா இருந்தது. ஜிஆர்டியில் போனீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுப்பேன், அந்த ஒரு பாக்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க. சில பேர் கொடுப்பாங்கல்ல, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் குழந்தைங்களும் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கும் அதை காமிக்காமல் எப்படிங்க, முருகர் கோவிலுக்கு போகும்போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க முருகரோட வேல் மயில் இல்லாமல் எப்படிங்க, வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு சொல்கிற மாதிரி வேலும் மயிலும் அழகாக அதில் அமைஞ்ச மாதிரி வந்ததுங்க. யூஸ்வலாக வேல் மட்டும் ஒரு டிசைன் வந்து லாஸ்ட் இயரில் ட்ரெண்டாக தான் இருந்தது. ஆனால் இப்போது கரெக்டாக அந்த ரீசெண்டாக டிசைன்ஸ் இது வந்துடுது கலெக்ஷன்ட்டு காமிச்சார் எடுத்து. அது எல்லாமே 4 கிராம்லாம் இருந்தது, 3 கிராம் 5 கிராம் அப்படிலாம் காமிச்சாங்க. நம்ம பட்ஜெட் எங்கேங்க, 2 கிராம் கூட தொடலை நம்ம கார்டு. ரேட்டு அப்படியே சொயின்னு ஏறி போச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு 2 கிராம் 3 கிராம் பார்த்தேன். ஆனால் இந்த 2 கிராம் 2.25 கிராம் தாங்க. பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. அந்த வேலும் மயிலும் ரொம்ப அழகாக வந்து ஒரே டிசைனாக வந்து சூப்பராக இருந்ததுங்க, யுனிக்காக இருந்தது. ஸோ இது வந்து எல்லாருமே போட்டுக்கலாம், ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருமே போட்டுக்கலாம். இது காமன் டிசைன்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வேறு என்னங்க வேணும், முருகர் அழகாக நம்மளுக்கு வேறு ரூபத்தில் நம்ம வீட்டில் வந்துகிட்டே இருப்பாருன்றது, ஒரு சிம்பிள்ஸ்லாம் காமிக்கும்ன்றது, இதை விட வேறு என்னங்க வேணும். சந்தோஷமாக பிக் பண்ணிட்டோம். நாங்கள் போன டிசைனே வேறு, பிளெயின் ரிங்கு மாதிரி பார்த்தோம், நேம் ரிங் மாதிரி பார்த்தோம். லாஸ்ட்டில் இது நாங்கள் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் நினைக்கவே இல்லை. சில விஷயங்கள் நமக்கு இதுதான் அமையும்ன்ட்டு எழுதி வச்சுருந்ததுன்னா அதுதான் நடக்கும். ஸோ அதனால் அதை அழகாக நாங்கள் பிக் பண்ணிட்டு வந்துட்டோம். இதுக்கு டீட்டெயில் வீடியோ எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நான் அடுத்தது நான் ஆட் பண்ணிகிட்டே வரேன். இந்த பில் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து கொடுத்த பில்லுங்க. இதில் நீங்கள் பார்த்தா ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம சேர்த்து வச்ச கார்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக வேஸ்டேஜ் அண்டு எக்ஸ்ட்ரா கிராம்ஸ் இருக்கும்ல, அதுக்கு தனியாக போடுவாங்க. 16.16% வேஸ்டேஜ். ஜிஆர்டியில் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான் வேஸ்டேஜ். பட் இட்ஸ் ஓகே, நம்ம கார்டு போட்டதுனால 18% வரைக்கும் உங்களுக்கு வேஸ்டேஜ்க்கான இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே ஆகிற வெயிட்டுக்கு சேர்த்து வச்சதுக்கு மேலே நம்ம போட்டிருக்க அமௌண்ட்டுக்கானது நம்மளுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய் நம்ம எடுத்து வச்சோம். ஒரு 10 மாதத்தில் எவ்வளோ அழகாக ஒரு சேவிங் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு 20,000 ரூபாய் நான் எவ்வளோ அழகாக ஒரு லாபத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ஒரு 20,000 ரூபான்றது நமக்கு சேவ் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ தெரியும். இப்போ நான் மேலேருந்து ஆரம்பித்த வெயிட்டும் இந்த ஃபெப்ரவரி வரைக்குமே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். ஒரு வாட்டியும் ரேட் ஏற 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 வெயிட் குறைஞ்சிக்கிட்டு தான் வரும். ஸோ அது குறைய அழகாக நான் உங்களுக்கு நோட் பண்ணிகிட்டே வந்திருப்பேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ 200லேருந்து எண்டிங்கில் வரும்போது 141 கிராம் மில்லிகிராம் ஆக்சுவலாக அது. ஸோ இது டோட்டலாக ஆட் பண்ணும்போது 1.895 கிராம்ஸ் இருந்ததா. ஸோ இந்த டோட்டல் வெயிட்டோட கணக்கை நம்மளுக்கு 20,000 ரூபான்றது வேர்த் இப்போ நம்ம வாங்க முடியாது. இப்போது கிட்டத்தட்ட 2 கிராமுக்கு வரும்போது இப்போவே நீங்கள் வாங்கணும்னு நினச்சாலே நம்மளுக்கு 28,000 ரூபான்றது அப்போயே தெரிஞ்சு போச்சு. 8,000 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட் தரப்போகுதுன்ட்டு. அண்டு இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக நம்ம வெயிட் போட்டு எக்ஸ்ட்ராவாக வாங்கினதுனால ரிங்கு அதுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தெரியும். ஸோ கோல்டு காயின்னா நான் நியூ இயர்க்கு வாங்கியிருந்தேன் இல்லைங்க, ஒரு 1/2 மில்லிகிராம் ஒரு 100 மில்லிகிராம் வாங்கியிருந்தேன். குட்டி குட்டி காயின்ஸோட வேர்த்து இப்போ நம்ம ஒன்று, ஏன்னா இந்த காயின் நான் வாங்கும் போது அன்றைக்கி 1 கிராம் வெயிட்டு 12,000 சில்லரை தான் இருந்தது. ஸோ ஒரு 6,000 ரூபாய். ஸோ எல்லாம் சேர்க்கும் போது, ஆனால் இந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நான் ஆஃபரில் வாங்கினேன் நியூ இயரில் குட்டி குட்டி காயினாக நம்ம வாங்கின வேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுன்றது 14,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு நான் வாங்கின அன்றைக்கி ரேட்டு. ஸோ 2,000 ரூபாய் எனக்கு லாபம் ஒரு கிராமுக்குன்னா 1,000 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துச்சு. ஸோ இது ஒரு குட்டி பெனிஃபிட் தான். ஒரு 1 மந்தில் எவ்வளோ அழகாக ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்குதுன்ட்டு இந்த கோல்டு காயின் நான் சொல்லுவேன் பாருங்கள். 100 மில்லி வாங்குங்க, 500 மில்லி வாங்குங்க, 1 கிராம் தான் வாங்கணும், 1 சவரன் தான் வாங்கணும்னு கிடையாது. குட்டி குட்டியாக வாங்கி பத்திரமா ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுட்டு வாங்க. சிறு துளி பெருவெல்லம் சேர்த்து வச்சு நம்ம வாங்கும் போது பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். ஸோ இந்த ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வரும்போது 2.392 கிராம் வந்தது. ஸோ ஒரு 2.5 கிராம் கிட்டத்தட்ட. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ரவுண்ட் ஆஃபாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலைன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான். ஸோ நம்ம சிட்டோட பெனிஃபிட் ஒரு 20,000 ரூபாய் அண்ட் 9,000 நம்ம கோல்டு காயின் கொடுத்தது. ஒரு 29,000 ரூபாய் நான் கொடுத்து அந்த அமௌண்ட்டுக்கானது வந்தது. ஜஸ்ட் ஒரு 100 ருபீஸ் தான் நான் கேஷே கொடுத்தேன். வேறு எதுவுமே நான் அவங்க என்கிட்ட வாங்கவே இல்லை. எல்லா டிஸ்கவுண்ட் எல்லாம் அங்கே பேச அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ அந்த கடையில் அதெல்லாம் ஒரு இது தான். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுறதை பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு அமௌண்ட் நம்ம ஒரு ரவுண்ட் ஆஃபாக பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம போய் வாங்க போகிறோம்னா ஒரு 37,000 ரூபாய் அந்த வேர்த் அந்த ரிங்கு
எனக்கு ஒரு 29,000க்கு உள்ளே வரும்போது அதுக்கான ஒர்த்து இந்த 8,000 எனக்கு ப்ராஃபிட் தானேங்க. ஸோ இது ஒரு 10 மாதத்தில் நம்மளுக்கு ஒரு குட்டி சேவிங் தான். ஆனால் பெரிய லெவலில் நம்மளுக்கு கோல்டும் கிடச்சிருச்சு, 8,000 பணமும் நம்மளுக்கு மிச்சமாயிடுச்சு. இப்போ நான் ஆனிவர்சரி ஸோ நம்ம போய் வாங்கி தரலான்னு நினச்சி நான் போயிருந்தேன்னா நான் அந்த ஃபுல் கேஷ் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்திருக்கணும். நம்ம வெயிட் பண்ணி பிளான் பண்ணி நான் சொல்லுவேன் நம்ம எதுவுமே பிளான் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி யோசித்து சேவ் பண்ணி பண்ணதுக்கான பெனிஃபிட். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இப்போது பெருசாக நம்மளால் 10 கிராம் 100 கிராம் வாங்க முடியாது. இனிமேல் வர லைஃப்பை பற்றி நான் சொல்கிறேன். வெள்ளி கொஞ்சம் கோல்டு இந்த மாதிரி 100 மில்லி 1 கிராமுக்கான பிளானை பண்ணிக்கிட்டே வாங்க. என் கூட விட்டவங்க இனிமேலாவது பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வாட்டி கமெண்ட் சொல்லும் போது இப்போ கஷ்டமாக இருக்குது. ஸோ இனிமேல் மிஸ் பண்ணவங்க இனிமையாவது கொஞ்சம் ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு வாங்க. அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு இந்த பில் இப்படி புரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்து அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ சேவிங்ஸ்க்காக தான் முக்கியமாக இந்த நான் வீடியோவே எடுத்தேன். அண்டு சில்வர் சேவிங்ஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. குழந்தைங்களுக்கு அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் இல்லைங்க, டெய்லி 20 ருபீஸ் கொடுத்து நாங்கள் 4 பேருமே சேவ் பண்ணுறோம். ஸோ அந்த அமௌண்ட்டுக்கான அந்த பில்லும் நான் உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். நார்மல் காயின் வாங்குறத விட இந்த மாதிரி எனாமல் வச்சு நம்ம காயின் வாங்கும்போது கொஞ்சம் அதுக்கான ரேட் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அது ஒரு எனாமல் டிசைனோடு வரல, பெருமாளோடது லக்ஷ்மியோடதுன்ற மாதிரி உங்களை காமிச்சிருப்பேன். ஸோ குழந்தைங்களுக்கான பில்லும் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன் இதுலேயே. ஸோ ஜிஎஸ்டிலாம் சேர்த்து எனக்கு 3,195 வந்தது. ஆனால் நாங்கள் 80 ருபீஸ் நாங்கள் டெய்லி எடுத்து வைக்கிறதுல போக எக்ஸ்ட்ரா தான் கொஞ்சம் ஆச்சு. பரவாயில்ல, நம்மளால் ஒரு பெரிய அமௌண்ட்டாக போட முடியலனாலும் அந்த மந்த் எண்டில் ஒரு 500 600 என்னால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக நான் அதுவும் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு பொருளாக நம்ம வாங்கும் போது அது ஒரு வத்து தானேங்க. ஸோ அந்த வெள்ளி பொருளும் நான் காயினாக வாங்கிட்டு வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெள்ளி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுங்கட்டி டக்குன்னெலாம் கோல்டு மாதிரி ஏறாது. ஸ்டெடியாக உங்களுக்கு கோல்டோட ஒரு பக்கம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி 70% கோல்டில் ஒரு அமௌண்ட்டை போடுங்க, 30% வெளியில் போடுங்க. உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்கா, 1/2 கிராம் ஒரு கோல்டு இப்போ இந்த மந்த் வாங்கிட்டு வச்சுருங்க. கூட 3,000 ரூபாய்க்கு ஒரு 10 கிராம் காயின் வெள்ளி காயின் வாங்கிட்டு வைங்க. இது நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 12 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். அப்படி தான் நான் சேர்த்து வச்ச வெள்ளி பொருட்கள் கோல்டு சின்ன சின்னதாக நான் சேர்த்து வச்சது. நான் கோல்டு கொடுத்துட்டேன் இல்லைங்க, கொடுத்துட்ட பிறகு அம்மா அப்பா போட்ட நகையை கொடுத்துட்ட பிறகு நான் சேர்த்துட்டு வர விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கொடுத்தாலும் நான் வீடை வாங்கிட்டு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் கோல்டும் நம்ம கொடுத்ததும் நம்ம வாங்குறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ நான் எப்போவுமே சொல்லுவேன், லேடிஸ் நம்ம கையில் இருக்குது, கண்டிப்பாக சேவ் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் நான் அவங்ககிட்ட பேசிகிட்டே நான் சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஜாலியாக நாங்கள் கோவிலுக்கெலாம் போயிட்டு இந்த செலிப்ரேஷன்லாம் சந்தோஷமாக பண்ணிவிட்டு தேசிக்குட்டியோட ஸ்பெஷல் இந்த வருஷம் இருக்குது 10th பர்த்டே. ஸோ என்னோடய கிஃப்ட் ஏதாவது உனக்கு கொடுக்கணும்னு நான் யோசித்து வச்சுருந்தேன். கிரிக்கெட் ஃபேவரட் அவருக்கு, கிரிக்கெட் ஸ்டேடியம் பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ கரெக்டாக நம்மளோட T20 வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த T20 வேர்ல்ட் கப் மேட்ச்சு நம்ம சென்னையில் என்ன இதில் நடக்குதுன்னு பார்க்கும்போது மார்ச்சில் எக்ஸாம் டைம் ஒரு பர்த்டே டைமில் முடியாது. ஸோ ஃபெப்ரவரியில் சண்டேயில் இது கரெக்டாக அமைஞ்சது. டிக்கெட்டும் உங்களுக்கு சீப் தான், 300 400 5 ரேஞ்சில் கிடைக்கும் போது யாருங்க விடுவா, ஒரு சான்ஸ் தானே, சண்டே எதுவும் சேப்பாக்கு போயிடலான்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலாக 3 o'clock மேட்ச்சுங்க, USA வர்சஸ் நமீபியா ஊருன்ற மாதிரி. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகிறதுனால ரெடியாக எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் நினச்சோம் 3 o'clock போட்டிருந்தாங்க, ஸோ ஒரு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்ட்டு. பட் கரெக்டாக மேட்ச் ஷார்ப் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சும் இருந்துச்சு. ஸோ வாட் எவர் ஃபோன்லேயே பார்த்துட்டு வாடா, அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சமாதானப்படுத்திட்டு இருந்தோம். அண்ட் இந்தியா மேட்ச், சென்னை IPL டிஷர்ட்டு இப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தைங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்கும். அது எந்த ஊராக இருந்தாலும் பார்ப்பாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் பார்ப்பாங்க, USA மேட்சாக பார்ப்பாங்க, இந்தியா மேட்சாக பார்ப்பாங்க. ஸோ இந்த டீம் அந்த டீம்ன்ட்டு இல்லை, ஸ்போர்ட்ஸ் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டீமை பிரித்து பார்க்க தெரியாது. ஸோ ரொம்ப நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா எந்த மேட்ச் இருந்தாலும் உட்காந்து அந்த ஒரு விஷயமும் குழந்தைங்க அப்சர்வ் பண்ணதை பார்த்தோம். நல்ல கூட்டவங்க, பார்க்கிங்க்கு ஒரு தனி இடமே போட்டுட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளே போதும்டா சாமின்னு ஆயிடுச்சு எங்களுக்கு. நல்ல வேலை 2-3 கிலோமீட்டர் நடக்கணுமே, இன்னொரு 1/2 hour போய்டுமேன்னு பார்த்தோம். சூப்பராக அங்கேயே ஆட்டோவும் ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. மேட்ச் ஸ்டேடியம் போனோமா அங்கே கொண்டு விட்டுடுறோன்ற மாதிரி
கடன்ட்டு பசங்க ஏறி உட்காந்தாச்சு. எங்கள் அப்பாவும் வந்து கிரிக்கெட் ஃபேன் பாய், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ அவரும் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து போகும்போது ஒரு தனி சந்தோஷம். கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல இறக்கிட்டு நடக்க விட்டுட்டாங்க. நான் எப்போ போவோன்ற மாதிரி திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி ஹாப்பினஸ் தானேங்க. ஸோ அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதுக்குள்ளே எனக்கு இந்த சூப்பரான ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தார். ஸோ சென்னையில் இருக்கோம், நானும் மேட்ச்சு கிரிக்கெட் இதெல்லாம் பார்ப்போம். பட் இந்த சேப்பாக் ஸ்டேடியமில் போய் பார்க்குற அளவுக்கு இந்த பாய்ஸுக்கு க்ரேஸ் நம்மளுக்கு கிடையாது. நிறைய கூட்டம் இருந்தது. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் 35 இயர்ஸ் கழிச்சு இப்போ தான் நானும் அந்த ஸ்டேடியம் போய் பார்க்குறேன். அவ்வளோ நல்ல வியூவு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர், நல்ல ஒரு வைப். யாரெல்லாம் சேப்பாக் ஸ்டேடியம் போயிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஊரில் ஏதோ சிட்டியில் நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த மேட்ச்சை பார்க்குறேன். நான் வந்து குழந்தைங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளோ அப்படி அந்த கண் பார்வை, ஐ டு கான்டாக்ட், அந்த போர்டு, கிரவுண்டு, பிளேயர்ஸை பார்க்குறது, எப்போ பிரேக் போடுது, எப்போ வந்து ஓவர் முடியுது, பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அவங்கள ரசித்து கிளிப்பிங்ஸ் எடுத்துக்கிட்டு, அங்கே டிஜே மியூசிக்லாம் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டு செம்ம ஜாலியாக இருந்தோம். Clap. You say hey only once. Clap. Inna Satama clap. Inna Satama clap. 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 All right, now I'm going to say 3, 2, 1. I want you to give me the loudest shot. In 3, 2, 1. Shall I make some noise? சும்மா அந்த டிஜே வைப் தாங்க வேறு லெவல் ஃபன்னாக இருந்தது. ஒரு 2 to 3 hours தான் நம்ம அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். நல்லா வந்து ஒரு 4க்கும் 6ஆக இருக்கட்டும், அவுட் ஆனாலும் ஒரு விஷயத்துக்குமே நல்லா வந்து ஒரு மாதிரி சூப்பர் வைப்பை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கேயே பாப்கார்ன், ஜூஸ் எல்லாம் ஒரு தேட்டரில் உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான். நான் அதை ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட், என் அப்பா நிறைய வாட்டி வந்திருக்காங்க, பட் நானும் என் குழந்தைங்க வந்தது கிடையாது. ஸோ எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவாக இருந்தது. One last time, let's go. Veritano. ஸோ யூஎஸ்ஏ தான் ஃபைனலாக வின் பண்ணாங்க. நல்ல ஒரு கேம் தான். ஸோ குழந்தைங்க இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிளேயர்ஸ் வந்து இந்த பக்கம் 4 விழும்போதில் நமக்கு கொஞ்சம் லோயர் ஸ்டாண்ட் கிடச்சிதா, ஸோ கிட்ட பார்க்குற மாதிரி கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கே ஸ்நாக்ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் கூட அலோடு இல்லைங்க, அது கூட நம்மளுக்கு தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், வாட்டர் கேன் மட்டும் ஒரு பேக்கில் கொண்டு வந்தேன், அது கூட அலோடு இல்லைன்றது நான் நெட்டில் பார்க்கல. நான் கேமரா இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்றதை பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரல, ஜஸ்ட் மொபைல் அலோடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதெல்லாம் குட்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ஒரு வாட்டர் கேன் கூட கொடுக்க மாட்டீங்களேன்ற மாதிரி தான் எனக்கு கோவம் தான் வந்துச்சு. ஆனால் அது சேஃப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கேயே சேல்ஸ் பண்ணுறாங்க, வாங்கிக்கோங்கன்ட்டு. ஸோ அந்த வெளியே கவுண்டர்லேயே வந்து அழகாக ஒரு பேக் டோக்கன் கவுண்டர் மாதிரி போட்டுறாங்க. 100 ரூபாங்க அதுக்கு. நம்ம பேக் ரேட்டை விட அந்த பேக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருந்தது. ஸோ நல்ல வெயில் போகிறப்போ அந்த 4 மணிக்கு அந்த வெயில் நல்லா இறங்கிட்ட பிறகு அந்த 6:30க்கெலாம் மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ கிளைமேட் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்மாஸ்பியர் தான். நல்ல ஒரு விட்டமின் டி நாங்கள் வாங்கிக்கிட்டோன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த எதிர் வெயில் வேறையா, பரவாயில்ல போ, உட்காந்து எல்லாரும் வந்து மேட்சும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு டைம் எப்படி போச்சுன்னு தெரியலன்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. மேட்ச் வந்து எண்டிங்கில் முடியும் போதே நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஆனால் நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து மேன் ஆஃப் த மேட்ச்லாம் பார்க்கணுமா உட்காந்துக்கிட்டு. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்குது, அந்த பயமே இல்லை அவங்களுக்கு. போதும் ஃபுல் மேட்ச் அந்த ஓவர் முடிய வரைக்கும் பார்த்தீங்களா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் கூட்டிட்டு வந்தோம். எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாலும் மனசு அவங்களுக்கு தீராது, பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தாங்க அந்த பேக் நான் கொடுத்துருந்தேன், ஆனால் பத்திரமா வச்சுருந்தாங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வரதுக்கு 8:30 போலவே ஆயிடுச்சு. நம்மளுக்கு அந்த டைம் எல்லாம் வைண்ட் அப் பண்ணி வரத்துக்குள்ளே பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு, நடந்து வர வேண்டியதாக ஆகிடுச்சு.
ஸோ ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவில் எங்களுக்கு அமைஞ்சுது. ஸோ யாருக்கெல்லாம் அது பிடிச்சிருக்கோன்றது எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் எல்லோ கலர் ஹார்ட்டினை கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.